அது என்னப்பா, அது வந்து டாஸ்மாகில் என்னப்பா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அதை சொன்னோடனே பத்திக்கிடுச்சு. சடக்குன்னு அசம்பிளி எந்திரிச்சு. எங்க குத்துது பாருங்க, எங்க உறுத்துது பாருங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டாஸ்மார்க்ல கட்சி நிதி வாங்குறாங்கன்னு ஒரு சொல்றாரு. அது எந்த கட்சின்னு தெரியல. அது ஏன் நீங்க கோபப்படுறீங்க? அவர் வந்து எந்த பார்ட்டின்னு சொல்ல, முதலமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்கினார்னு சொல்ல. அதிமுக அமைதியா இருக்கு, நீங்க மட்டும். அதிமுக சிரிக்கிறாப்ல. எடப்பாடி பழனிசாமிங்களா அப்படியே சிரிப்பு. நம்மளால முடியாதல அதெல்லாம் எப்படி சிரிச்சு. உதயநிதி வாங்கினான்னு சொல்ல. he has not mentioned any name, he has not mentioned any party. அப்ப ஏன் டபக்குன்னு வந்து இவ்வளவு ஒரு எமோஷன் ஆறாங்க ஒரு கேள்வி வருது. அப்ப வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதானே. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. திமுகவோட கழுத்து வரையும் தண்ணி வந்துருச்சு. இன்னுமா திருந்தலா ஃபுல்லா முழுகிடுவா. அப்புறம் ஒன்னும் இல்லாம கட்சியே இல்லாம போயிடும். முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே ஏன் கொந்தளிக்கிறாங்க போது இதை எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த சபை பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எதிர்கட்சிகள்ல குறிப்பா திமுக எம்எல்ஏக்கள்ட்ட அவ்வளவு பெரிய கொதிப்பு ஏற்படுச்சு. ஏன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே புரியும். நாங்கள் சின்ன புள்ளியில் என்ன பண்ணுவோம்னா, ஓனா இருக்குல்ல, ஓனானை அடித்து அது வாயில் கொஞ்சிட்டு புயல வச்சுட்டு சுத்த விடுவோம் வெயிலில். கிருன்னு சுற்றிக்கிட்டு இருக்கணுங்களேன். அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு ஓனானை பிடிச்சி அடித்து அது வாயில் கொஞ்சிட்டு புயலை திணிச்சிட்டு வெளில அனுப்பிட்டாரு. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி வாய் பேசலன்னு இவங்களா தூண்டி விட்டாங்க. அவருக்கு அம்மன் இருந்தாப்புல. சும்மா நானும் வந்திருக்கேன், பேசல பதில் சொல்லனா அப்புறம் பதில் சொன்னா எல்லாம் எதிர்த்து ஓடுறீங்க. நெருப்பா நேரடியா நீ ஒரு சிங்கம் மாதிரி கடிச்சிக்கிறான். நீங்க பதில் சொல்லாம போறீங்க. அவன் நியாயமான கேள்வி தான் கேட்டா. அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே. சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? விஜய் அவர்கள் பேசுறோன்னு என்ன பண்ணிட்டீங்க? எந்திரிச்சு எல்லாரும் தெரிச்சு வெளியே ஓடிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு. எதுக்கு இந்த அவமானம், எதுக்கு இந்த அசிங்கம்? ஸ்டாலின் சாப் कैसे करते थे आप विजय थालापति को ऐसे. கடைசியா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பாருங்க, முடிச்சிட்டேன்னு. பேசி முடிச்சுட்டு அவர் முடிச்சு விட்டாரு. எந்த ஸ்டாலினை தூக்கி இப்படி கொண்டாடின அதே மீடியா இன்னைக்கு அதே ஸ்டாலினை குப்புற போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. खत्म. अब भाई का रिएक्शन देखना है क्या? चलो दिखाता हूँ. இனிமே அவர் சொல்லுவார் பாரு, என்ன பயமா இருக்கா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்ப இனிமே விஜய் களத்துல இறங்கிட்டாரு அப்படிங்கறது தெரியுது. இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜயை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பேன். இல்ல புரியல. ஏன் தெரியுமா? பல உடன்பிறப்புகளோட தற்கொலையை தூண்டி இருக்கீங்க. அழாத அழாத அழாத. நாம அவனுக்கு 3 பேர் இருக்கோம்டா. அழக்கூடாது அழக்கூடாது. சட்டசபையில வந்து விஜய் கொஞ்சம் பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் இன்னைக்கு முதல் முறையா வாயை திறந்தாரு. வாயை திறந்த உடனே அவர் என்ன எதை ஆரம்பிச்சார்? பார்ட்டி பண்ணி ஆரம்பிச்சாரா? பல பேர் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கடந்து கதறிக்கிட்டு இருக்கான். பல அப்பாவி 200 ரூபாய் கொத்தடிமைகளோட மரணத்திற்கு காரணமா அமைஞ்சிராதீங்க விஜய் அவர்களே. இன்னும் சொல்ல போனா அடுத்ததான் ஒரு குட்டி கதை சொன்னாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் வந்து சொல்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணில் எடுத்துக்கலாமா? உங்க அப்பாவை எங்க காணோம் அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு அங்க சொல்லியிருந்தாரு. எதிர்கட்சி தலைவர் எங்கப்பா அவரை காணோம்? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? பட் இந்த மாதிரியான குட்டி கதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனாலும் திமுக காரன் கதறான் அப்படின்னா நான் ரசிக்கிறேன். எல்லா மரியாதையும் ஒழுங்கா தான் பண்ணிருக்கு. வேண்டாம் கத்துறேன். எது கத்துறனா? ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பள காணான்னு கத்திக்கிட்டு இருக்கே. இவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் இங்க வந்து கேரவன் வந்துடும். வழக்கம் போல பிரச்சாரங்கள்ல பேசுற மாதிரி சினிமா பாணியில தன்னுடைய செய்யப்பட்ட டயலாக் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்துட்டு போது மக்கள் பாக்குறான். இன்னைக்கு 2 கோடி பேர் பார்த்திருக்கான். 2 கோடி பேர் பார்த்திருக்கான் இன்னைக்கு. நீங்க வெளியேறினத பதில் சொல்ல. ஆமா, அவர் யதார்த்த மொழியில பேசுறாரு, அதை ரசிக்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இதான் சட்டசபை மாண்பு இப்போ இங்கே கெட்டு போச்சு. சட்டசபையில் வேற ஏதாவது பண்ணாங்களா? சட்டசபையில் மாண்பு கெட்டு போச்சுன்னா சட்டசபையில் இப்படி தான் பேசணுங்கிறதா வரமுறை இருக்கா? அடுக்குமொழியில் பேசுகிறதும் வந்து செந்தமிழில் பேசுகிறது தான் சட்டமன்றத்தினுடைய மாண்பா? மக்களின் குரலை மக்களின் மொழியில் பேசுகிறது தாங்க சட்டமன்றம். இன்னைக்கு அதான் பேசிருக்கிறாரு. இன்னும் குத்துப்பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க போல இருக்கு. சினிமாவில் அவர் ஷூட்டிங் நடத்தல, நல்லா தான் அவர் நடத்தினுங்கிறாரு. நீங்க பேச வைக்கிறீங்க அது மாதிரி ஷூட்டிங்க. பொது பணத்தை கை வைக்க மாட்டோம், கை வைத்தவர்களை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவான இதுதான். இங்கே இருக்கக்கூடிய சிலரும்
ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் சிக்குவார்கள்னு வெளிப்படையாகவே அங்கே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் கொளத்தூரில் தோத்தாருன்னு சொல்கிறதும், ஸ்டாலினே தோத்தாரு, நீங்கள் என்ன ரொம்ப வீராவேசமாக இங்கே வந்து பேசுகிறீங்கன்னு பேசுகிறதும் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறது ஒரு 100% அது பொலிட்டிக்கல் ஒப்பீனியனு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரா? இது இவங்க சொல்கிறத பார்த்தா ஸ்டாலின் தோக்கவே இல்லை. அப்படி தானே சத்யராஜ் வைரமுத்துலாம் போய் அங்கே பேசுகிறாங்க. சபையில் போய் வந்து நீங்கள் வந்து நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன ஆச்சு பார்த்தியான்றது நியாயமான சார்ஜ். அது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அது வெற்றியின் பேச்சு, அது வெற்றியிலேருந்து வரக்கூடிய பேச்சு, இருமாப்பிலேருந்து வரக்கூடிய பேச்சு, அதுதான் பாலிடிக்ஸு. அதை சொல்லக்கூடாதா? பூனை கண்டம் பூனிங்கன்னா பூலகம் இருண்டுருமா? எதுக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறீங்க? ஏன்னா தனி மரமாக ஒற்றை மரமாக நிற்குது இன்றைக்கி திமுக. ஏங்க அண்ணா திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு ஆர்எஸ் பாரதி அறிவாலயத்தில் உட்காந்து பேட்டு கொடுக்குறாரு. ஆராசா பாஷையில் சொன்னால் இதை விட வெட்கங்கட்ட அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதி அண்ணா திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு கேட்குறாரு. பங்காளி கட்சிகள் தான் பங்காளின்றாரு. இன்னொரு பக்கம் ஆராசா வந்து சேர்த்தவங்களுக்கும் வெக்கம் இல்லை, சேர்ந்தவனுக்கும் வெக்கம் இல்லைன்றாரு. என்ன முரண்பாடு இது? 2 விஷயங்கள். ஒன்று, அவங்க மனம் தோல்வியை ஏற்க மறுக்கிறது. இன்னமும் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. அதனால் இன்னொன்று வந்து இந்த அரசு அவங்க அங்கீகரிக்க தயாராக இல்லை. தோல்விக்கான காரணங்களையும் அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. அதனால தான் இப்படி அணுகுமுறை இருக்குது. கடந்த காலங்களில் தோத்தப்பெல்லாம் இப்படி ஒரு அணுகுமுறை இருந்ததே கிடையாது. நாங்கள் விஜய சிஎம்மாவே அங்கீகரிக்க மாட்டோன்றேன். நீங்கள் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உறுதியாக நம்புகிறேன் அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் வந்து திமுகவை வந்து வேரோட வீழ்த்தணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் கையில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது. ஒருவேளை அவருக்கு 118 இருந்தாலும், ஒரு 7 சீட்டு குஷனிங் வச்சு 125 ஆன் இட்ஸ் ஓன் இருந்தாலும் ஜோசப் விஜய் இந்த கட்சிகளுக்கு பங்கு கொடுத்திருப்பார். நான் உறுதியாக நம்புறாரு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இந்த கடவுள் வாழ்த்து பாட்டை வந்து ஸ்கூல்ல பாடினாங்கன்னு சொல்லி ஜாலியா ஜிம்கானா பாட்டை வந்து நம்ம சாட்ட மகன் இருக்காருல, சும்மா பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணாம சும்மா ரீல்ஸ்ல எதையாவது எவனாவது அனுப்பி விட்டுருவான். அதுல வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே இருக்காது. நம்ம சாட்டானே முதல்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு. பட் அவர் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட் செக்னு ஒன்னு பண்ணிட்டு போட்டாருன்னா நல்லா இருக்கும். சும்மா அதையும் எடுத்து அடிச்சு விடணும். இந்த பாட்டு சப்போஸ் ஸ்கூல்ல இப்போ பாடி இருந்தாலும் அது கண்டிப்பா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால பாடப்பட்ட பாடல், அதுவும் டிஎம்கே ஆட்சி காலத்துல பாடப்பட்ட பாடல். அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அந்த ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல அப்பவே அப்லோட் பண்ணி அப்பவே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.